ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம். இந்த தொடரில் நாம் இன்று பார்க்க இருக்கும் வாக்கியம், இனியதென்று வைத்தேனோ சபரியை போல. இது ராமாயண கதைக்கு நம்மளை அழைச்சின்னு போகிறது. சபரியை பற்றி பார்க்க போகிறோம். மதங்க முனிவருடைய ஆசிரமத்தில் வாழ்ந்து வந்தவள் இந்த சபரி. இந்த சபரி அந்த பகுதியை சேர்ந்த ஒரு காட்டுவாசியினுடைய மகள். அவர் ரொம்ப சிறந்த ஒரு பக்தியாக வாழ்ந்தவள். எல்லா முனிவர்களும் எம்பெருமானுடைய பெயரை சொல்லி அதனை நினைத்து தியானம் செய்து தவம் செய்து அவருடைய பல்வேறு விதமான யாகங்களை வளர்த்து எம்பெருமானை அடைவதற்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அப்படி ஒரு பெரிய பக்தர்களாக இருந்தார்கள். அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முனிவர்கள் அவர்களுடைய பக்தியை இடையறாது செய்யறதுக்கு உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தொண்டு செய்தவள் சபரி. இந்த சபரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு காட்டு வேடுவ குலத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. அவளுக்கு ரொம்ப ஒரு அழகான சின்ன பொண்ணாக இருந்தால் அவளுக்கு திருமணம் செய்வதுன்னு அவர்களுடைய குலத்தில் முடிவெடுக்கப்பட்டது. அப்படி முடிவெடுக்கப்பட்டு அவளும் திருமணத்துக்கு தயாராகின்றிருக்கிறப்போ அவங்களுடைய குல வழக்கமாக அந்த குலத்தினுடைய பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது ஒரு 1000 ஆடுகளை உயிர் தியாகம் பண்ணுறதுன்னு. அப்படி அந்த கொண்டு வரப்பட்ட ஆடுகளெல்லாம் பார்க்குறா. அவளுக்கு மனம் அப்படியே நொந்து போயிடுறது. இவ்வளவு உயிரை தியாகம் பண்ணியா நான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு அப்படியே காட்டுக்குள்ளே மதங்க முனிவருடைய ஆசிரமத்திலேயே வாழ்ந்து வரா இந்த சபரி. அப்படி அவள் மதங்க முனிவருக்கு தினமும் தொண்டு செய்கிறத தன்னுடைய மிகப்பெரிய பணியாக இருக்குது. அப்படியே செஞ்சுட்டு வரா. மதங்க முனிவரை தொடர்ந்து அந்த காட்டுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முனிவர்களுக்காக அவள் தொண்டாற்றின்றே வரா. இவள் பணிவிடை செய்து ஒவ்வொரு முனிவரும் அவரவர்களுடைய காரியம் முடிந்து ஸ்ரீபதியான எம்பெருமான்கிட்ட போய் சேருகிறார்கள். திருப்பார்கடலுக்கு போயிடுறார்கள். இவ மட்டும் இன்னும் இருந்துகிட்டே இருக்கா. அப்படி ஒரு நாள் அவள் கேட்குறா, நான் எவ்வளவு நாள் இந்த உடல் தரித்து இருக்க வேண்டும், எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும் அப்படின்னு கேட்க அவளுக்கு முனிவர் சொல்கிறார், நீ இப்படியே நீண்ட நாள் வாழ்ந்து வா. எம்பெருமான் தசரதனுக்கு பெரும் மகனாக பிறந்து இந்த காட்டுக்கு வரும்பொழுது உனக்கு முக்தி கிடைக்கும். அது வரைக்கும் நீ இந்த இடத்துலையே வாழ்ந்து வா. அவன் வரும்போது நீ அவனை உன்னுடைய குடிலுக்கு அழைத்து அவனுக்கு நல்ல மரியாதை செய்து விருந்தளித்து நீ அதுக்கப்புறம் நீ முக்தி பெறுவ. அது வரைக்கும் நீ இருப்ப அப்படின்னு சொல்லிடுறார் முனிவர். அதனால் அவளும் தொடர்ந்து எம்பெருமானுடைய தசரத குமாரனுடைய வருகைக்காக, ராமனுடைய வருகைக்காக காத்து அந்த காட்டிலேயே இருக்கா. காட்டிலேயே இருக்கிறதுனால அவளுக்கு காடு எல்லாமே நல்லா தெரியும். இந்த காலகட்டத்தில் தான் ராமனுக்கு 14 ஆண்டுகள் வனவாசம். இந்த வனவாசத்தின் காரணமாக ராமன் அப்படி காட்டுப்பகுதியிலேயே வர நமக்கு எல்லாம் தெரியும். ஒரு நாள் சூர்பனகை வர, ராவணன் வர, மாயமான் வர, சீதையை காணாமல் போக சீதையை தேடி தெற்கு நோக்கி ராமனும் லக்ஷ்மணனும் வந்துட்டே இருக்கா. இப்படி அவர் ஒவ்வொரு இடமா தேடி வர ஜட்டாயுவோட சந்திப்பு ஏற்படுறது. ஜட்டாயு இன்னும் நீ தெற்கு நோக்கி போன்னு சொல்ல மீண்டும் அவர்கள் தெற்கு நோக்கி வர காட்டு பகுதியில் முதல்ல ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படுறது. ராமனும் லக்ஷ்மணனும் இதுக்கிட்டேயோ மாட்டின்ற மாதிரி ஒரு பயம் வருது. அந்த மாட்டின்ற இடத்துலையே என்ன ஆகுதுன்னா அவர்களுடைய பிடி இறுக்கமாகி எங்கே போகிறோன்னே தெரியாமல் ஒரு நீண்ட கை ஒன்று தெரியுது. கை அவர்களை இறுக்கி கயிறு மாதிரி இருக்குது. ஆனால் ராமலக்ஷ்மணரை நெருக்கிண்டே வருது. அதை நெருக்கிறது. இதுதான் அரக்கர்களோட வேலையோ அப்படின்னு ராமலக்ஷ்மணர்கள் தங்களோடையே பேசிகிட்டே இருக்கிறப்போ அது நெருக்கி ஒரு பயங்கர ஒரு கோர உருவத்துக்கிட்ட வருது. அந்த கோர வடிவம் ஒரு உடல் மட்டும்தான் இருக்குது. உடல் வயிற்றிலிருந்து கை வருது, வயிற்றிலேயே வாய் இருக்குது. அப்படி ஒரு கோர உருவமாக இருக்குது. அந்த கோர உருவத்தை நெருக்கில் அந்த கை சேர்ந்து இந்த ராமலக்ஷ்மணர்கள் அந்த கோர வடிவத்தோட தோள் கிட்ட வந்துடுறா. 2 பேரும் அவர்களுடைய உடைவாள் கத்தியை எடுத்து ஆளுக்கு ஒரு பக்கமாக அந்த தோள்களை 2 தோளையும் துண்டிக்கும் பொழுது அந்த 2 கையும் துண்டித்து விழுந்த உடனே அந்த கோர உருவமாக இருந்த கபந்தன்
கபந்தன் அந்த கோர உருவம் சாபம் நீங்கி கந்தர்வ உருவம் வருது. அவன் இதுக்கு முன்னால் தனு அப்படிங்கிற கந்தர்வனாக இருந்தான். இந்த கபந்தன் என்ன அப்படின்னா, ஒரு வயிறே வாயாகவும் அவனுடைய கைகள் மட்டும் நீண்டு போய் தன்னுடைய உணவை பிடிச்சிக்கிற மாதிரியும் ஒரு இதில் இருந்தான். இந்த தனு வந்து ரொம்ப ஒரு அழகிய கந்தர்வனாக இருந்த காலத்தில் அவனுக்கு வந்து என்ன செய்யன்னு தெரியாமல் அப்படி காட்டில் அங்கெல்லாம் சுற்றிகிட்டே வரப்போ முனிவர்கள் தங்களுடைய நித்திய பூஜைக்காக வைத்திருந்த அந்த கனிகளெல்லாம் தான் சாப்பிட்டு கொஞ்சம் அந்த மாதிரி அவன் துன்புறுத்தல் செய்ய கோர வடிவம் எடுத்துக்கொண்டு வந்து பயமுறுத்தி செய்ய முனிவர் அவனுக்கு சாபமிடுறார். என்ன சாபம் அப்படின்னா, அப்படி இந்த கோர வடிவத்தோடையே போனான். ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னா, நீ தவம் பண்ணிகிட்டே வா, இந்த தவத்தின் பலனாக உனக்கு இந்த கோர வடிவம் நீங்க பெறும். அதுவும் எப்போ நீங்க பெறும் அப்படின்னா, திருமால் ராமனாக இந்த காட்டுக்கு வருவார். அப்படி அந்த காட்டுக்கு வரும்போது உன்னுடைய கோர வடிவம் நீங்கி நீ மீண்டும் கந்தர்வனான தனுவா மாறுவ அப்படின்னு சொல்ல அவன் அந்த காட்டு பகுதியிலேயே போய் தவம் பண்ணுறான். தவம் பண்ண பண்ண தபசனுடைய வலிமை ஜாஸ்தியாகி அவனுக்கு ரொம்ப வலிமை தோன்ற இந்திரனோட போய் சண்டை போடுறான். இந்திரனுக்கு ஒரு கோபம் வர அவனுடைய வஜ்ராயுதத்தால் ஓங்கி அடிக்க அவனுடைய தலை அப்படியே வாய்க்குள்ளே வந்து கையும் முடங்கி காலும் முடங்கி அசைய முடியாமல் போகிறான். அப்போ இவன் இந்திரன்ட்ட கேட்குறான், நான் நீண்ட நாள் இருப்பேனே, இன்னும் ராமன் அவதாரமாகி வந்து காட்டுக்கு வர வரைக்கும் நான் அது வரைக்கும் எப்படி சாப்பிடுவேன், எப்படி உயிரோடு இருப்பேன்னு கேட்க அவனுக்கு வந்து கைகள் நீளும் ஒரு வரம் கிடைக்கிறது. உனக்கு வேண்டிய உணவுப் பொருளை நீ கையை நீட்டி உன்கிட்ட இறுக்கி கொண்டு வந்து நீ சாப்பிட்டுக்கலாம்னு சொல்ல, அதே போல தான் இந்த 2 உயிரினம் கிடைத்திருக்குன்னு அவன் கொண்டு வர, அதுவே ராமலக்ஷ்மணன் திருமாலாக இருக்க அவனுடைய தோள் துண்டிக்கப்பட்டதும் அவன் தனுவாகிறான். அப்படி தனு ஆன உடனே அவன் ராமனுக்கு ஒரு நல்ல பெரிய ஒரு உரையாடலை சொல்கிறான். அவனுக்கு தெரியும் இது திருமால் தான்னு. அவன் திருமாலோட ஸ்துதியெல்லாம் சொல்லறான். ஆனால் ராமனோ எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே ஒரு சாதாரண மானுடனாகவே இருக்கான். இவனுடைய ஸ்துதி எதுவுமே அவன் பெருசாக எடுத்துக்கவோ மனதில் நிறுத்திக்கவோ சந்தோஷப்படவே இல்லாமல் அப்படியே ஸ்வீகரிச்சுக்காமலே இருக்கான். அவன் அப்போ சொல்லறான், ராமா, நீ நல்லவர்கள் துணை கொண்டு உன்னுடைய நிலை தெரியும். நீ வந்து அதர்மத்தை எதிர்த்து தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக சீதையை மீட்டு கொண்டு வருவதற்காக வந்திருக்க. நீ சீதையை மீட்டு கொண்டு வருவ, அதுக்கு நீ நல்லவர்கள் துணையை நாடி நல்லவர்களை உன்னோட துணை சேர்த்துண்டு பண்ணு அப்படிங்கிறான். அந்த நல்லவர்களுடைய கூட்டணி தான் எப்போவுமே நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இதுக்கு உறுதுணையாக நீ பண்ண வேண்டியதெல்லாம் ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போகணும். ரிஷ்யமுருக பர்வதத்தில் போனியானா நீ உன்னுடைய துணையை கண்டுபிடிக்கலாம். அந்த மலையினுடைய அடிவாரத்தில் சபரி அப்படிங்கிற காடு இருக்குது. அந்த சபரி காட்டில் சபரி இருக்கா, நீ அவளை பார்த்துட்டு அவள் உனக்கு சொல்கிற வழியில் போ அப்படின்னு சொல்லிட்டு தனு மறைஞ்சு போயிடுறான். அப்படி அந்த நல்லவர்களுடைய துணையை ஏற்படுத்திக்கணுங்கிறதுக்காக ராமலக்ஷ்மணர்கள் சபரி இருக்கக்கூடிய காட்டுக்கு சபரியை தேடி வரா. இவர்கள் என்னைக்கோ வரப்போகிறா அப்படிங்கிறதுக்காக தினமுமே தன்னுடைய குடிலையே பெருக்கி துப்புரவு செய்து கோலமிட்டு ராமன் வருவான் ராமன் வருவான் அவனுக்கு வந்தால் சாப்பிட தரணும்னு அந்த காட்டிலேயே இருக்கக்கூடிய நல்ல கனிகளை பறிச்சுன்னு வந்து வைப்பாளாம். இந்த கனி நன்னா இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக சபரி ஒவ்வொரு கனியும் எடுத்து சுவைத்து பார்த்து, இது புளிப்பாக இருக்குது, சி இது ராமனுக்கு வேண்டாம், இது கசப்பாக இருக்குது, இது ராமனுக்கு வேண்டாம், இது துவர்ப்பாக இருக்குது, இது இன்னும் கனியலை வேண்டான்னு எது கனிந்து ருச்சிகரமாக இருக்கோ, எது சாப்பிட்றதுக்கு உகந்ததாக இருக்கோ, ரம்யமானதாக இருக்கோ அதை மட்டும் சேகரித்து வச்சுருந்தாளாம். தினமும் இதையே வச்சுருந்து என்னைக்கு ராமன் வரப்போகிறான்னு காத்துட்டு இருந்தவளுக்கு அன்னைக்கு நிஜமாவே ராமன் வந்தான். ராமனும் லக்ஷ்மணனும் வந்த உடனே அவளுக்கு அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட்டது. அவர்களை தன்னுடைய குடிலில் வரவேற்று மரியாதை செய்து இருக்க வைத்து அவர்களுக்கு தான் சேகரித்து வைத்திருந்த நல்ல கனிகளை, தான் ருசி பார்த்து வைத்திருந்த கனிகளை அப்படியே படைக்கிறா. ராமனும் அன்பால் அதெல்லாம் ஏற்றுக்கிறான். எப்படி குஹன் கொண்டு வந்த மீனும் தேனும் அமிழ்தனும் இனியதென்றோன்னு ஏற்றுண்டானோ அதே போல் சபரி கொடுத்த அந்த இனிய கனிகளையும் ஏற்றுண்டான். அன்னைக்கு இரவும் அங்கே தங்கி இருந்து அடுத்த நாள் அவள் வந்து ரிஷ்யமுக பர்வதத்துக்கு போகிறதுக்கு அதுக்கான வழியெல்லாம் கேட்டுண்டு ராமலக்ஷ்மணர்கள் தயாரானார்கள்.
அந்த நேரத்தில் சபரி வந்து ராமனை வணங்கவும் அவள் அந்த பூத உடலை விட்டு அவள் திருப்பார்கடலுக்கு எம்பெருமானுடைய திருவடிகளை அடைய அங்கிருந்து தன்னுடைய உடலை நீத்து உயிரை நீத்தாள். அப்படி என்று ராமன் வருவான்னு காத்துன்றிருந்து ஆண்டு காலமாக ராமன் வரும்போது அவனை வரவேற்கணும்னு ஒவ்வொரு நாளும் அவனுக்காக கனிகளை தயார் செய்து வைத்து ஒவ்வொரு கனியையும் தானே ருசி பார்த்து இன்ன தன்மையானதாக இனியதானதாக இருக்கா அப்படின்னு பார்த்து வைத்தாள். அப்படி சபரி போல நான் ஏதாவது பக்தி பண்ணினேனா அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜ முனிவரை பார்த்து கேட்கிறார்.